ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்க சூப்பரான ஒரு ராம்காம் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோயின் அவங்க இறந்து போன தங்கச்சி நம்பருக்கு அனுப்புகிற வாய்ஸ் மெயில் எல்லாம் ஹீரோ புதுசாக வாங்கியிருக்க ஃபோன் நம்பருக்கு போது அதை கேட்குற அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் மேலே லவ் வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் வேறு வேறு ஊரை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இதோட ஸ்டோர் லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோர் லைனை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட பேர் வாய்ஸ் மெயில்ஸ் ஃபார் இசபெல். இதில் ஹீரோயினோட பேர் ஜில், இவங்களோட தங்கச்சி பேர் இசபெல். ஹீரோயினோட தங்கச்சிக்கு சின்ன வயசுலேருந்தே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும். அதனால் எப்பவும் அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஸ்கூல் கூட போக முடியாது. அதனால் ஜில் டெய்லி அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்னு இசபெலுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெய்லி அவங்க தங்கச்சிக்கு சொல்கிற கதைக்காகவே அவங்க லைஃப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களில் ஹீரோயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது இவங்க காலேஜும் முடிச்சுட்டு நியூயார்க்கில் ஒரு பெரிய செஃப் கிட்ட இவங்க செஃப் ஆகிற ட்ரைனிங்கில் இருப்பாங்க. இசபெல் என்ன தான் தூரமாக இருந்தாலும் இப்போவும் டெய்லி அவங்களுக்கு ஜில் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒன்று விடாமல் சொல்லிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இசபெல் உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜில்லோட லைஃப் டோட்டலாக மாறிடுது. ஆனால் இப்போவும் டெய்லி அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்னு இசபெல் நம்பருக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட பேர் வெஸ். இவர் வேற ஒரு ஊரில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒர்க்காக ஹீரோ வாங்கின ஒரு ஃபோன் நம்பரில் ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கு அனுப்புகிற வாய்ஸ் மெயிலெலாம் வருது. ஏன்னா இசபெல்லோட பழைய நம்பர் தான் இப்போது ஹீரோ யூஸ் பண்ணுற அவரோட புது நம்பர். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாமல் டெய்லி அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வாய்ஸ் மெயிலாக அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோவோட லைஃப் எப்படி இருக்கும்னா, அவர் யாரை லவ் பண்ணாலும் அவங்க அவரை விட்டுட்டு போயிடுவாங்க. இவரோட அம்மா அப்பாவுக்கு டிவோர்ஸ் ஆனதுனால கல்யாணத்து மேலேயும் இவருக்கு நம்பிக்கை இருக்காது. ஹீரோயின் லைஃப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க எந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் இவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான். அதனால் ஹீரோயின் இப்போ லவ்வையே வெறுத்திருப்பாங்க. ஹீரோயின் டெய்லி அனுப்புகிற வாய்ஸ் மெயிலை கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே லவ் வர ஆரம்பிக்குது. அதனால் அவங்கள எதர்ச்சியாக பார்க்குற மாதிரி நியூயார்க்கு போய் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சிருக்கும். ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கு அனுப்பின வாய்ஸ் மெயிலெல்லாம் ஹீரோவோட புது நம்பருக்கு வருது அப்படிங்கிற உண்மையை அவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறப்போ அந்த விஷயத்தை ஹீரோயினே கண்டுபிடிச்சி இனிமேல் அவர் இவங்களை காண்டாக்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து சண்டை போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எவ்வளோ தான் கால் பண்ணி பேச ட்ரை பண்ணாலும் அவங்க காலை கூட அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஹீரோயினோட ட்ரீம் என்னென்னா, அவங்க ஒரு செஃப் ஆகி அவங்க தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட்டை அவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷாக ஆக்கணுங்கிறது தான். அவங்களோட ட்ரீம் நடந்துச்சா? ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த மூவியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.